இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழ்கடவுள்னு போற்றப்படுற முருகனோட அறுபடை தலங்கள்ல முதல் தலப்பரான திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றணும். அதாவது வழக்கமா உள்ள இடங்களை விட்டுட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மலைகளின் மேல உள்ள தீபத்தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற வழக்கு ஒன்று போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன பண்ணியிருந்தாருன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேல இருக்கிற தூண்ல விளக்கேற்றணும், விளக்கேற்றறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனா நேற்று அந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து தடுத்த ஒரு சூழ்நிலையில பாஜக மற்றும் ஆகியோர் வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல விலகு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது. இதுல 2 போலீசார்கள் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க ஏன் ஏத்தல, நான் சிஐஎஸ்எஃப் வீரர்களை மத்திய பாதுகாப்புடைய அனுப்புறேன் அப்படின்னு அவங்க பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன நேரத்துல காவல்துறை வந்து இதுக்கு முற்றிலும் தடுத்துது. அது போதிய அளவுக்கு பாதுகாப்பு அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து ரொம்ப கடுமையா காட்டியதோட இல்லாம அதற்கு போதுமான அளவு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்படிங்கிறதுனால என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த தீபம் ஏற்றதுல வந்து பிரச்சனையாச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நேற்று நள்ளிரவே தரப்புல மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில இன்று காலை அது முதல் வழக்காக எடுக்கப்பட்டு இந்த வழக்கானது தள்ளுபடி செய்ய 2 நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டதோடு இல்லாம நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் செஞ்சது கரெக்ட், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவிக்க இல்லாம அந்த வழக்குல இன்னைக்கு மறுபடியும் ஜிஆர் சாமிநாதன் கையில போட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்பட்டு அது ஜிஆர் சாமிநாதன் கையில போட்டு 7 மணிக்குள்ள அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா மணி இப்ப 7:15 வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றப்படலை. மேலும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த வழங்கப்பட்ட தீர்ப்புல 10 நபர்கள் மேல போய் அந்த இடத்துல நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நிலையில ஏற்கனவே அங்க வந்து போட்டிருந்ததுனால திருப்பரங்குன்றத்தை சுற்றி மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே நேற்று நடந்த திரும்ப சமூகம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கு தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் 2வது கட்டம் 44 தடை உத்தரவை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு இல்லாம 7 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும், இதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உத்தரவிட்டாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்திருந்தாரு. தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு சாராருக்கு வந்து வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்றாரு முதல்வர், அதே மாதிரி தலைவர் திருமாவளவன், அதே மாதிரி மதுரை எம்பி வெங்கடேஷ் ஆகியோர் வந்து வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்றாங்க அப்படின்னு தெரிவிக்கிறதோட இல்லாம நேற்றே இதுக்கு அலோவ் பண்ணியிருந்தா எந்த விதமான பதற்றத்தையும் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு வீடுக்காக இப்படி பண்றது சுத்தமாக வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். இதே நீதிபதி கடந்த பழனி தீர்ப்பு கொடுத்த பழனி அடிவாரத்துல வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை பூரா நீக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட அந்த உத்தரவை வந்து அமல்படுத்துமாறு அப்ப வந்து நல்ல நீதியா தெரிஞ்சவர் இப்ப இவங்க மோசமான நீதிபதியா தெரிகிறாரா அப்படிங்கிற மாதிரி இந்நிலையில தீபத்தூண்ல இருந்து ஏற்றுவது தொடர்பா ஏற்கனவே இந்த கட்டளைகளை உடனடியா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட நிலையில மணி இப்ப 7 வந்து எந்த விதமான தீபமும் ஏற்றப்படல. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து கோவிலுக்கு உள்ள போறது சொல்றாங்க. ஆனா கோவிலுக்கு உள்ள போறதுக்கு கோவிலுக்கு உள்ள போனா அங்க இருந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு யாருக்குமே நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் வந்து பதில் தெரிவிக்கிறாங்க. அப்போ தரப்புல தங்கள் தரப்பு நிகழ்வு அதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்து மேல தீபம் 10 பேர் போகலாம் கோர்ட் வந்து உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியும் அவங்க கோயிலுக்குள்ளேயோ அதாவது அதுக்கு மீறி நீங்க கூடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தடுக்கிறாங்க. இதனால என்ன பாத்தீங்கன்னா, பாஜக காவல்துறையினரை வந்து கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நடைபெறுது. இதனை எடுத்து பாஜக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மணி 7:15 இதுவரையும் வந்து அந்த விளக்குல வந்து தீபம் ஏற்றப்படலை அப்படிங்கிறதுனால மேலும் வழக்கு தொடரப்படலாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தமிழக அரசு தரப்புல இது வந்து இந்த தமிழக அரசோட கோவில் நிர்வாக தரப்புல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மேல்முறையாக தற்போது தகவல் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது
ஒரு சூழ்நிலையிலையும் விலக்கு ஏற்றணும் அப்படிங்கிற முடிவோட விலக்கு ஏற்றதுக்கு உண்டான எந்த விதமான முயற்சி, அதாவது நீதிமன்றத்தை குறிப்பிட்ட நேரம் கடந்தும் இதுவரைக்கும் அதுக்கு உண்டான ஆட்களை வந்து அனுப்பியிருக்காங்களா என்னன்னு தெரியாத மாதிரியே போலீசார் தற்போது வரை ரகசியம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நீதிமன்றத்தை வந்து முறையானபடி கடைபிடிக்காது, நீதிமன்ற உத்தரவை முறையானபடி கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ஏற்கனவே எதிர்ப்பு அதன் அடிப்படையில் அந்த வழக்கானது இரண்டாவதாக விசாரிக்கப்பட்டது அதே நீதிபதியால சாமிநாதன் அவர்களால. திருத்தவை 7 மணிக்கு ஒரு விளக்கு மேல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணி அளவில் உத்தரவிடப்பட்ட நிலையில தற்போது 7:20 தொடக்கூடிய நேரத்தையும் இது மேல வந்து ஒரு விளக்கு ஏற்றப்படல. அதே மாதிரி அங்க கூட்டம் கூடி இருக்கிறவங்க கலைந்து போக போலீஸ் இடத்துல ஒரு அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து அவங்க வந்து எந்த விதமான இதை ஈடுபடல பாஜகவினர் வந்து குற்றம் தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த இடத்துல, அதாவது குறிப்பிட்ட அந்த கோவில் தூண், அதாவது மலை மேல இருக்கிற கோவில் விளக்கேற்றிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்க ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க வந்து காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆயிரக்கணக்கான போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த போலீசார் கூட நடத்திய பேச்சுல என்ன சொன்னாங்கன்னா 144 தடை அவங்க தரப்பு சொன்னார். என்னன்னா அங்க 144 உத்தரவு வந்து ரத்து பண்ணிட்டாங்க, எங்களை உள்ள விடுங்கிற மாதிரி அவங்க கேட்டு உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆர்டர் காப்பி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி போலீசார் தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மோதல் ஓர்படுற மாதிரி வந்து தள்ளுமுள்ளு வந்தது. தள்ளுமுள்ளு வந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க தீர்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தற்போது அங்க வந்து பக்தர்கள் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது வரை அந்த இடத்த வந்து இதுவரை வந்து விலக்கேற்றாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குதுங்க.